அப்போதுதான் சிவபெருமான் சொன்னது பார்வதிக்கு ஞாபகம் வருகிறது. கார்த்திகேயன் அவன் கடமையை செய்ய சென்றுதான் ஆக வேண்டும். அதனால் உனக்கு துணையாக உனக்கு இன்னொரு மகன் அவதரிப்பான் என்று சொன்னது இவங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. உடனே பார்வதி தேவிக்கு அந்த மஞ்சளை பார்த்து ஒன்று தோன்றுகிறது. அந்த மஞ்சளை வைத்து குழந்தை போல ஒரு பொம்மையை செய்றாங்க. அந்த பொம்மையை குழந்தையாகவே நினைச்சிட்டு உனக்கு கண் இருந்தால் தானே உன் அம்மாவை நீ பார்ப்பாய் என்று அந்த பொம்மைக்கு கண் வைக்கிறாங்க. உன் மஞ்சளுக்கு உருவம் கொடுத்து விட்டு நீ எப்போது என்னை அம்மா என்று அழைக்க போகிறாய் என்று ஏக்கத்துல சொல்றாங்க. பிறகு அந்த மஞ்சள் பொம்மையை கீழே வைத்துவிட்டு பார்வதி தேவி அலங்காரம் செய்ய கிளம்புறாங்க. அப்போதுதான் அன்னை பார்வதி பிடித்து வைத்த அந்த மஞ்சளிலிருந்து ஒரு அம்சமான அழகான பார்வதி தேவி எதிர்பார்த்த முருகனுக்கு நிகரான அழகோடு ஆதிசக்தி பார்வதி தேவியின் ஒட்டுமொத்த சக்தியின் பிம்பம் முழு முதற் கடவுளான செல்லப்பிள்ளை விநாயகர் பெருமான் அவதரித்து விட்டார். விநாயகர் அவதரித்ததும் நேராக பார்வதி தேவியிடம் வந்து அம்மானு கூப்பிடுறாரு. அலங்காரம் செய்து கொண்டிருந்த பார்வதி